ஃப்ரைடேனாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட தான் நமக்கு டே ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் எந்திரிச்சதுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் நம்ம இருப்போம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு முதல்ல வாசல் படியை தான் வந்து க்ளீன் பண்ணணும். வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிலவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். மஞ்சள் வைக்கும்போது அது கூட கொஞ்சமாக சந்தனம், பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூமே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நிலவு படிக்கும் அதே மாதிரி அதே மஞ்சளையே வச்சு பாருங்கள். நல்ல என்ட்ரன்ஸே உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இங்கே டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் அரிசி மாவு கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கேன். அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லா எடுப்பாக தெரியும். அதனால் வாசலெல்லாம் நல்லா கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன். அது எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டேன். சாமிக்கு பூ எல்லாம் வச்சாச்சு. மார்னிங் இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே அந்த டேவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். டயர்டே தெரியாது. பூஜை ரூமில் எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வாசல் படிக்கும் வந்து பூஜை பண்ணணும். நம்மளுடைய வாசல் படியில் பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாசல் படி எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக வச்சுருக்கணும். கற்பூரமெல்லாம் ஏற்றி பூஜையை வந்து நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு. இந்த ஃப்ரைடே மார்னிங் எனக்கு இப்படி தான் முடிஞ்சது. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் பாசிப்பருப்பு வச்சு சாம்பாரும் பண்ணி வச்சுருக்கேன். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இனி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.